நாளையில் சில குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எங்கிட்ட எல்லா மக்களும் நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள். அதனால் யாராக இருந்தாலும் சரி தான் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. தேவை பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் எல்லா மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. எல்லா மக்களுக்காக ஜெபிக்க தான் கர்த்தர் அவருக்காக தெரிந்தெடுத்தார். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவரும் அழிந்து போகிறது தேவனுக்கு சித்தமே அல்ல. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் தெரியும் தேவனுக்கு கீழ்ப்பிடிச்சு நடங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, ஒரு வசனத்தை கை கொள்ளுங்க, அதன்படி நடங்க. அதான் வசனம். அதனால் ஜெபிப்போம். எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். எல்லா ஜனங்களும் நல்ல சுகத்தோடு இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். அதான் முக்கியம். சுகமும் சமாதானம் தான் முக்கியம். அதனால் தேவ பிள்ளைகளாக்கி நம்ம அதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டியது கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே விழுந்த கடமை. பவுல் சொன்னது போல் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமைன்னு சொன்ன மாதிரி எல்லா மக்களுக்கும் ஜெபிக்க வேண்டியதும் நம்ம கடமைன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ராஜாக்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நாட்டை ஆளுகிற மக்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும். வியாதிஸ்தர்களை விசாரிங்கன்னு இருக்கிறாரு. எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம கண்களை முடிச்சு வைப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறீங்க. எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிழ்ப்படணையா, உங்கள் ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே ஸ்தோத்திரப்பா. வியாதியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க ஆண்டவரே. வியாதியின் குறுகள் முறிக்கப்படணும் சாமி. சமாதானம் சந்தோஷம் இருக்கணும்யா ஆண்டவரே. வியாதி இப்படி இருக்குன்னு சொல்லி தகப்பனே மக்கள் கவலை கொண்டு கண்ணீரோடு இருக்காங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே எல்லா வியாதியிலிருந்து எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன். நல்ல சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. எத்தனையோ பண்டரிச்சு அந்த பேரெல்லாம் சொல்லிச்சா நிறைய பேர்களப்பா. ஒவ்வொரு வியாதிக்கும் பேரப்பா. இயேசுவே நாமத்தை ஜெபிக்கிறேன். அந்த கிரியில் அழிச்சு ஜெபிக்கிறேன்யா. வியாதி கிரியில் அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. வியாதி கிரியில் அழிக்கப்பட்டு ஏசு நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத கிரியில் அக்னானி எரிஞ்சி சாம்பலாய் போவதாக ஏசு நான் ஜெபிக்கிறேன். அந்தகார கிரியில் அக்னானி எரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். சாத்தாடி கிரியில் அழிக்கப்பட்டு ஜனங்களுக்கு பலகீனத்தை உண்டு பண்ணுகிறேன். சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிறேன். எல்லாம் பொல்லாத ஆவிகள் நெருமலமாகட்டும் ஜெபிக்கிறேன். தேசம் முழுது இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுமாண்டவரே, பலன் கொடுங்க இசாப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. வியாதிகள்லேருந்து நல்ல விடுதலை ஆகட்டும் தகப்பனே. ஜனங்கள் ஐயா ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரையும் அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதித்து வியாதியிலிருந்து விலக்கி பாதுகாப்பேன் சொன்னீரப்பா. வியாதியிலிருந்து விலக்கி நீர் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமெல்லாம் நான் மன்னிப்பேன் சொன்னீங்களே ஏசப்பா. பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் தகப்பனே. சங்கீதம் 103 சங்கீதத்தில் கூட நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே சோத்திலிருந்து பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்குற தேவ நீராண்டவரே. கர்த்தாவே எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. விடுதலை கொடுங்கப்பா. நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அவர் உன் அக்கிரமத்தெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் உன்னை குணமாக்குவார் சொன்னீரப்பா. உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபியினாலும் விரங்கங்களினாலும் முடிசூட்டுவார்னு சொன்னீங்க ஈசாப்பா. நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குறான்னு சொன்னீங்களப்பா. கழுகு சமமான வயதை திரும்ப நீ வாழ விதை போல் கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்க ஈசாப்பா. இந்திய தேசம் ஆளுக்கு இருக்கிற எல்லா மக்களுக்கு நீர் ஆசீர்வதிங்கப்பா. அக்கிரமத்தெல்லாம் மன்னிச்சிருங்க ஈசாப்பா. பாவங்களை மன்னிங்க ஈசாப்பா. நோய்களை எல்லாம் குணமாக்குங்க ஏசப்பா. எல்லா மக்கள் மேலே இருக்க நோய்கள் என்னென்ன நோயும் பேர் வச்சு உட்காந்துட்டுக்கான பிசாசு நோயெல்லாம் சுகமாக்குங்கப்பா. அந்த பிசாசு கிரியில் அக்கினால் எரிச்சு போடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கு தலைகள் மேலே உட்காந்துக்கிட்டு நோய்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற பிசாசுகரி அழிக்கப்படட்டு வேசி அழிக்கப்படட்டு வேசி அந்த அக்கினால் எரிக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். மக்களுக்கு தப்புனே பயத்தை உண்டு பண்ணுகிற பிசாசுகரி அழிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. தேசம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டையும் அப்படியே கரம் கிரியை செய்து வேசி தான் ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே எல்லா பிள்ளைகள் மேலே ஏசப்பா ரத்தம் இறங்கட்டியா கத்த கிரியச்சிங்க ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே ஆமீன் ஆண்டவரே. தூரி சத்தரவரி சலவரி கலவா. கர்த்தன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பேற்று நடத்துங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பா, சந்தோஷத்தை கொடுங்கப்பா ஆண்டு. இந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. மகிழ்ச்சியோடு காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரியா. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்தாரு மக்கள் சொல்லட்டும் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜெபத்தில்
ஆண்டவரே பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வது நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. சுகத்தை கொடுமா ஆண்டவரே, சுகத்தை கொடுமா ஆண்டவரே, சுகத்தை கொடுங்கப்பா. சுகம் கொடுக்குற முடிய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. சுகத்தை கொடுக்குற முடிய வல்லமை வெளியே ஆண்டவரே பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நாமத்தை மகிமைப்படுத்த போகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். இப்படிய பலத்த கரம் எல்லா பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமீனப்பா. எந்த நோயாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை மறைந்து போகட்டியா. பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டியா. கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமை நன்றி செலுத்துறப்பா. இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்திய தேசத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இந்திய தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்திய தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எல்லா மக்களும் பரிசுத்தமாக்கப்படட்டியா. எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டியா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரையாப்பா ஆண்டவரே. சோத்திரம் குடி பழக்கத்தில் விடுதலை கொடுங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்க ஏசப்பா. விடுதலை கொடுங்கப்பா. குடும்பத்தில் கூட தகப்பனே கணவர் மனைக்குள்ளாக என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேயா. கருத்தில் இப்படி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதிங்க தகப்பனை. ஆசீர்வதிங்கப்பா. என்ன பிரச்சனைனாலும் நீ நல்லா அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருங்க ஏசப்பா. எல்லா குடும்பத்துலையுமே சமாதானம் இருக்கணுயா. எல்லா குடும்பத்துலையுமே சந்தோஷம் இருக்கணுயா. கர்த்தாவே ஏதாவது காரியத்தை நினைச்சு தகப்பனே குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனைகளை உண்டு பண்ணாதபடி கர்த்தாவே இது கர்த்தர் தந்த குடும்பம் என்ற எண்ணத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை நீர் இணைத்த குடும்பங்கள், ஆண்டவரை நீர் கொடுத்த குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் ஆண்டவரே கிஃப்ட்டுப்பா. நீர் கொடுக்குறது கிஃப்ட்டுப்பா. எல்லா பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்து கணவன் மனைவி பிள்ளைகளை கொடுத்து நல்ல தகப்பனை குடும்பங்களை கொடுத்து ஒரு வீடு ஒரு தோட்டம் மாதிரி வைத்து ஆண்டவரே நீர் பராமரித்து வருகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏசாப்பா. இதை சத்துரு தகப்பனை குலைத்து போட பார்க்குறான் என் நிறைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து என் நிறைய குடும்பங்கள் விவாகரத்து போகிறாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணி எல்லா பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள்லாம் ஏசு நாமத்தை இணைந்து வாழட்டு ஏசப்பா. உங்களுடைய காரம் ஆசீர்வதிக்கட்டும்ப்பா. இயேசுவே நாம் ஜெபிக்கிறேன்யா. தோரிஷா கதீரி மக்க தர வரி சல வரி கல வறுக்க தர வரி சல வரிக்கா. கர்த்தர் செய்கிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. சுகத்தை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுங்கப்பா. இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான்ப்பா. அந்த கொஞ்ச நாளைக்குள்ள எல்லா குடும்பமே சந்தோஷத்தோடு இருக்கட்டையா. சமாதானத்தோடு இருக்கட்டியா. கர்த்தர் கிரியை செய்யுங்க இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அந்த நாளில் ராஜா ஆனால் தன்னுடைய குடும்பங்களை கூட பார்க்காதபடி அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்கு, அடுத்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க சார்ந்தவரே இதை பார்த்து தகப்பனை வேங்கு பார்க்குற பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க எப்பவும் சந்தோஷமாகவே இருக்காங்களே, எப்பவும் சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்காங்களே ஆண்டவரை. இதை பார்த்து பார்த்து கர்த்தாவே வேதனைப்படுறவங்க நிறையவே இருக்காங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட மக்களெல்லாம் குணப்பாவங்களை மாற்றுங்க தகப்பனே. மாற்றுங்க தகப்பனே. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க தகப்பனே. சாத்தாங்கரியை அழிச்சு போட்டுங்கப்பா. அங்கே மூலியமாக அந்த குடும்பத்தில் ஆண்டவரே பிரச்சனை உண்டு பண்ணுன்னு சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே கட்டுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவகரத்தில் ஒப்பு கொடுக்குறையா. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. கர்த்தாவே கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து பொறாமப்படும் போது கர்த்தாவே நீர் அவங்களுக்கு ஒரு பயத்தை நீர் கொடுக்க முடியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அதை பார்த்து அந்த குடும்பத்தில் இப்படி நடக்கலையே, இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் அப்படி வஞ்சனையோடு பார்க்காங்களோ அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்யிட்டு சாமி. ஆண்டவரே சோதரி அவங்களுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இயேசுவே நாம ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மக்கு சோதரையா. கர்த்தர் தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் பயன்படுங்க இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன். இந்த ஜெபத்துக்கு ஜெயந்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம் செலுத்துகிறேன் ஏசப்பா. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த தேர்தலை ஆசீர்வதி தாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோதரியா. இந்த தேர்தலை ஏசப்பா கருத்தில் வைக்கிறப்பா. எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. பிசாசிகரே அழிக்கப்படட்டும் சாமி. இந்த தேர்தலுக்கு விரோதமாய் தகப்பனை எலெக்ஷனுக்கு விரோதமாய் காணப்பட்ட ஆண்டை சாத்தாடிகளில் அழிக்கப்படட்டும் தகப்பனை. வஞ்சனையோடு தகப்பனை எந்தெந்த மனிதர்கள் செயல்படுறாங்களோ கர்த்தருடைய பலத்த கரவங்க தொடுமுடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியனூர் அசைவாடு வீரக திட்டத்தில் அசைவாடு வீரக தகப்பனே. ஆண்டவரே ஓட்ட விடையில் கர்த்தாவே இருக்கிற தகப்பனே ஸ்தோத்திரையா. ஓட்டை கர்த்தர் பத்தின பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. உங்கள் பாதுகாப்பு இருக்கட்டும். அந்த ஓட்டுப்பட்டி மேலே முழுவதும்
முழுவதையும் தெய்வ பாதுகாப்பு இருக்கட்டும். கண்மணி போல் அதுக்கு பாதுகாத்துலுங்க. ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரப்பா 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 சோத்திரையா. என் தேசத்துக்கு ரோமாய் செயல்படுற பிசாசிங்கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்துக்கு ரோமாய் கிரீச்சிற பிசாசிங்கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ளே கிரீச்சிற பிசாசிங்கிரியில் கட்டி ஜெபிக்கிறேன். தந்திரமாய் செயல்படுகிற ஆலோசனை பண்ணுகிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிலாம் நிர்மூலமாகட்டு 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 நிர்மூலமாகட்டு. இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கப்படுவதாக ஜெபிக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு விரோதமாய் இந்திய தேசத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாம் தந்திரமாய் செயல்படுற சர்ப்பதி குறியில் அழிக்கப்படட்டியா. இயேசுவின் அந்த சர்ப்பதி குறியில் அழிக்கப்படட்டியா. இயேசுவின் அந்த சர்ப்பதி குறியில் அக்கனையான் எரிக்கிறேன் 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 எரிக்கிறேன். இயேசுவின் அந்த அது எரிக்கப்பட்டு போவதாக ஜெபிக்கிறேன். சர்ப்பதி கிரியில் அக்னியான் எரிக்கிறேன் 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 இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, மனிதனுடைய தந்திரங்கள் மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரையா. அதை அபத்தமாக்கி போட்டு மாட்டாரே அபத்தமாக்கி போட்டு மாட்டாரே அபத்தமாக்கி போடுங்க ஏசப்பா. தகப்பனே, சாதி ஆலோசனைகள் ஆண்டவரே கர்த்தாவே தந்திரமாய் வஞ்சனையாய் செயல்படுகிற எல்லா வஞ்சகமான எண்ணங்களெல்லாம் முற்றுமாய் அழித்து போடுமாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். அவங்களை அழித்து அப்புறப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. எங்கள் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறியா. நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிங்கப்பா. தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கட்டில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் வாங்கி விடுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமே. நன்றி செலுத்துறேன் சப்பா. இதனால் ஊழியக்காரங்க குறை சொல்கிறது நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ புரட்சாதி மக்கள் இந்த செல்லை பார்ப்பாங்கப்பா. ஆண்டவரே, அதில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக தகப்பனே ஸ்தோத்திரம். ஒருவன்ட்டு இருக்கிற ஒரு குற்றத்தை தகப்பனே சொல்லி தகப்பனே அவங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். ஊழியக்காரங்களை ஏசப்பா கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா கர்த்தாவே, உமக்கு பயப்படுற பயம் இருக்கட்டியா. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு பயம் இருக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஜனங்களை விடுதலை பண்ணுகிற கர்த்தர் நீர் தானே கர்த்தாவே. உண்மை அல்லாமல் ஒன்றுமே எது நடக்காதப்பா பூமியில் கர்த்தாவே. உண்மை அல்லாமல் ஒருவர் கூட தகப்பனை கையையும் காலையும் அசைக்க முடியாத கர்த்தாவே. வாயை திறக்க முடியாத கர்த்தாவே. ஆனால் துணிகரமாய் மேடையில் நின்று அவங்க பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியக்காரங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்களே தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனை திருப்புறது நீர் தானே ஆண்டவரே. ஐயா அவங்க ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா ஊழியக்காரங்க அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு அலையாதபடி கர்த்தாவே. நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வந்தேன். தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்யணும்னு சொல்லி உங்கள் ஊழியத்தை மாத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் செய்யட்டும் சுவாமி. எல்லா ஊழியக்காரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒருவன் பேர் ஒருவன் குறை இருந்தால் அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரப்பா. எந்த ஊழியக்காரங்கிட்ட எந்த ஒரு குறைபாடு இருக்குமானால் அவங்களுக்காக போராடி ஜெபித்து தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு அவங்க விடுதலை வாங்கி கொடுக்குற ஊழியக்காரங்களாக இருக்க ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் கூட தகப்பனே பயத்தோடு நடுக்கத்தோடு ஊழியஞ்சிற பிள்ளைகளுக்கு கூட விரோதமாய் மக்கள் பேசுகிறாங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அவங்கள்ட்ட அது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு நேரில் போய் கூட உட்காந்துக்கிறா கர்த்தாவே. ஆண்டவரே, அது என்னன்னு சொல்லி பேசாமே தகப்பனே. அது இப்படி பப்ளிக்காக போட்டு ஆண்டவரை அசிங்கப்படுத்துகிறாங்க தகப்பனே. ஏசப்போடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரங்கள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா. ஊழியக்காரங்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்க மனம் திரும்பட்டுயா ஆண்டவரே. அவங்க நேரில் தகப்பனே சோத்திரப்பா. ஊழியத்தை தகப்பனே செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் செய்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நேரில் போய் பேசட்டுப்பா. எந்த நாளும் தகப்பனே மறைமுகமாக இருந்து பேசாதபடி கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே தேவனே அவங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மறைமுகமாக பேசாதபடி ஆண்டவரே கர்த்தாவே. எந்த ஒரு குறைபாடுனாலும் டிவி செல்லு மூலயமா அவங்க போகாதபடி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய பலத்தகரம் பொறுப்பட்டுக்கிட்டு திருச்சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமண்டலத்தை ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய ஊழியத்தை என்னென்ன தகப்பனே சோதரையா எந்தெந்த ஊழியத்தை செய்கிறாங்களோ எல்லா ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படட்டு ஏசப்பா. எல்லாமே கத்திரி சித்தத்தை இப்படி நடக்கட்டும்ப்பா. இப்படி சித்தம் எதுவும் அவங்க சித்தம் எந்தெந்த பிள்ளைகளை என்னென்ன அழைப்புக்காக அழைத்திருக்கிறீங்களோ அந்த அழைப்புக்கு தகுந்தாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஊழியத்தை செய்ய நீர் கர்த்தாவை எழுந்தரலட்டுமையா. கர்த்தகிரியை செய்யுங்க. தாழ்த்துக்கிறேன், வெறுமையாக்குறேன். உங்கள் நாமும் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய குறைகள் குற்றம் எதிர்னாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே சோதனையா திருச்சபையை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் சமாதானம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு ஜெபிக்கிறப்பா. திருமண்டலத்தில் சமாதானம் உண்டாகட்டியா தகப்பனை. பிரச்சனைகள் போராட்டங்கள் மறையட்டும்ப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா.
இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா திருச்சபையிலும் இயேசுவை தெளிக்கிறேன். திருமண்டலத்தில் இயேசு ரத்தம் தெளிக்கிறேன். தேவ சமாதானம் இறங்கட்டியா, உங்க சமாதானம் இறங்கட்டியா, எல்லா திருச்சபையிலும் உங்க சமாதானம் இறங்கட்டும். திருமண்டத்தில் சமாதானம் இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஜெபத்தை கேட்ட தேவன் கரங்களை தட்டி ஸ்தோத்திர சுத்ர ஸ்தோத்திர சோத்ர 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 சோத்ர. இது அன்பு தகப்பனே, உமக்கு நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா. எல்லா மக்களுக்காக ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபிச்சிட்டோம்ப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்தி நடந்துங்க. கர்த்தர் பயன்படுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமே. என்னுடைய குறைகள் குற்றம் எது இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. பாவங்கள் மிருதாக்கிறது மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தருடைய கட்டில் ஒப்பு கொடுக்குற இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, முழு சாமத்தை சோத்ரி. ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.